இப்போ கோடை விடுமுறையில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிற ஊருக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஹாலிடேயில் வாய் பேசிக்கிட்டே இருக்காங்களா? அப்போ வாகமானுக்கு கூட்டிகிட்டு போங்க. வாகமான் எங்கே இருக்குது அப்படின்னா, வாகமான் கேரளா கிட்ட தாங்க இருக்குது. வாகமானில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாகமானுக்கு போனால் அட்வென்ச்சர் பார்க்கு, மெடோஸ் பார்க்கு, ஜீப் சவாரி அப்படின்னு ஏகப்பட்டது இருக்குங்க. ஆனால் முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க, அட்வென்ச்சர் பார்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அட்வென்ச்சர் பார்க்குக்குள்ளே நம்ம இருந்து வெளியில் வரணும்னு நம்ம நினைக்கவே முடியாதுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட நம்மளுக்கு கண்ணே தெரியாமல் இருக்கும். இப்படி தாங்க பனிமூட்டமாக இருக்கும். அட்வென்ச்சர் பார்க்கில் தாங்க நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம். அதனால அது ரொம்ப ஃபேமஸான பார்க்கு. வாகமானில் ஒரு முக்கியமான பிளேசஸ்ங்க. நீங்கள் வாகமான் போனீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த அட்வென்ச்சர் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க சம்மருக்கு தாங்க முடியாமல் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்களா? அப்போ அவங்க கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போங்க. கொடைக்கானல்லுமே ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குங்க. கொடையேரி, குக்கல் குகைகள், தலையார் நீர்வீழ்ச்சி, தூண்பாறை, வட்டக்கணல், கோக்கர்ஸ் வாக்கு, டெவில்ஸ் கிச்சன், பெரிஜாம் ஏரி, பிரயட் பூங்கா, குறிஞ்சி கோவில், மோயர் பாயிண்ட்டு, சில்வர் கேஸ்கட் நீர்வீழ்ச்சி, இந்த மாதிரி பெருமாள் சிகரம், இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான இடங்கள்லாம் கொடைக்கானலில் இருக்குங்க. நீங்கள் கட்டாயம் கொடைக்கானல் போனீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இடத்துலலாம் நீங்கள் கட்டாயம் போய் பாருங்கள். கொடைக்கானலில் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க, பூம்பாறைங்க. முக்கியமாக கட்டாயம் பூம்பாறையும் போய் பார்த்து. மூணாரில் நிறைய இடம் இருக்குது. மாட்டுப்பட்டி யானை, எக்கோ பாயிண்டு, ஆட்டுக்காடு நீர்வீழ்ச்சி, டாப் ஸ்டேஷன், பொதுமேடு வியூ பாயிண்ட்டு, மலையேற்றம், மீசப்புலி மாலா, பள்ளிவாசல் தேயிலை தோட்டம், குத்தும்கல் நீர்வீழ்ச்சி, எருவிக்குளம் தேசிய பூங்கா, இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான இடங்கள் நிறையாவே இருக்குங்க. மூணாறு போனீங்க அப்படின்னா இந்த இடங்களெல்லாம் கட்டாயம் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். பார்த்து நல்லா என்ஜாய். உங்கள் வீட்டில் உள்ளவங்க மந்துன்னு இருக்காங்களா? அப்போ மசனக்குடி கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் போன டைம் சம்மர் வெக்கேஷனில் போகும்போது ரொம்ப பக்கத்துலவே பார்த்தோம். யானை, மான் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். அதே மாதிரி நீங்களும் இந்த சம்மர் வெக்கேஷனில் போய் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்துலையே பாருங்கள். நீங்கள் சம்மர் வெக்கேஷனில் நான் சொல்ல 4 பிளேசஸ்க்கும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.